சித்தப்பு, இப்படிலாம் பேசி என்னைய பெரிய மனுஷனாக்காதயா. கயல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணியா. அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். சித்தப்பா, அவன் யாருக்காண்டியா வாழ்ந்துட்டு இருக்க? அவங்க அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு குடும்பத்துக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தேவிக்கு ஒண்ணுன்னா அவளால எப்படி தாங்கிட முடியும்? அவளோட சொந்தம் எல்லாருமே நான் ஏன் சொந்தமா தான் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன்? அதான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவளை எப்படியாவது காப்பாற்றணும் முயற்சி பண்ணேன். அப்பா, கத்தி குத்துதான் என்னைய பாதிலேயே கூட்டு வந்துட்டேன். சித்தப்பா, தேவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் தான் சொன்னல, எழில் அங்க வந்துட்டாரா. அவரு தேவியை கூட்டிட்டு போயிருப்பாருப்பா. சித்தப்பா, எதுக்கு ஒரு தடவை கயலுக்கு கால் பண்ண? தேவி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி இரு, சரி இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். தேவி எப்படி இருக்கான்னு கேட்போம். சரியா? டாக்டர், டாக்டர், என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் ஆகல, சேஃபா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி பெயின் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரியும்ல, கொஞ்சம் நீங்க தான் சேஃபா பாத்துக்கணும். டெலிவரி டைம் வேற, ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டிஸ்சார்ஜ் எப்போன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. தேங்க்ஸ் டாக்டர். அந்த ஐசி வார்டுல இருக்க பேஷண்டோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? டாக்டர். சித்தப்பா, சித்தப்பா, என்ன சித்தப்பா, கயல்கிட்ட பேசுனியா? கயல் போன் எடுக்கலடா மகனே. இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு சித்தப்பா. பண்ணிட்டா. டேய், நீ கவலைப்படாம இரு. தேவி எழில் காப்பாத்திருப்பாரு. சித்தப்பா, கயலுக்கு எல்லாமே எழில் தானே. நான் அவளுக்கு எதுவுமே இல்லைங்கிறது இந்த விஷயத்துல தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இந்நேரம் நான் மட்டும் பார்த்துட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லி நீ தேவி வந்து காப்பாத்தலடா, தேவி அவனுங்க குத்தி கொண்டு இருப்பாங்கடா. அவங்களுக்கு நீ பண்ணது தாண்டா பெரிய உதவி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு போய் தடுக்காம இருந்திருந்தா அவங்க தேவி ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து பாத்துருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் கையிலுக்கு தெரிஞ்சா நிச்சயம் அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவ உன்னை நண்பனா ஏத்துக்குவாங்க. இந்த விஷயத்த கையில பார்த்து சொல்லி உன் மேல இருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்துவேன். உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வர வைக்கிறேன். இத சொல்றதுக்காக தான் போன் பண்றேன். கையில் போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஓ சித்தப்பா, அப்படிலாம் ஒன்னும் பைத்தியக்காரத்தனமா பண்ணிடாதயா. ஏண்டா நீ அப்படி சொன்னா நான் ஏதோ அவ மனசுல இடம் பிடிக்கத்தான் இந்த உதவி கூட பண்ணன்னு அவ தப்பா நினைச்சுக்கிறவா சித்தப்பா. இத பாரு சித்தப்பா, அந்த தேவியை நான் காப்பாத்தணும். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் இந்த ஹெல்ப் பண்ணேன். தேவி ரொம்ப நல்ல பொண்ணு சித்தப்பா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சும்மா இல்ல சித்தப்பா. இங்க பாரு சித்தப்பா, 10 மாசம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு வலின்னு ஒரு தாய்க்கு மட்டும்தானே தெரியும்.
அவ்வளவு ஒரு தாயா எவ்வளவு துடிச்சிருப்பா சித்தப்பா. ஏய், அவளுக்காக தான் சித்தப்பா இந்த உதவியே பண்ண. ஆனா நீ நினைக்கிற மாதிரி கயல் மனசுல நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காகலாம் இதை நான் பண்ணல சித்தப்பா. சித்தப்பா இது எப்பவும் கயல்கிட்ட சொல்லக்கூடாது. டேய் மகனே இருக்கிறத தானே சொல்ல போறோம். ஏதாவது கற்பனை பண்ணியா சொல்ல போறோம்? இல்ல சித்தப்பா, நான் வேணாண்ணா அதோட விடு சித்தப்பா ப்ளீஸ். சித்தப்பா கயல் பார்வையில எழில்தான் தேவியை காப்பாத்தினதாவே இருக்கட்டும் சித்தப்பா. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்ல சித்தப்பா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் அன்பு, பாசம், நேசம் எல்லாமே அதிகமாகும். ஒருவேளை நீ போய் கயல்கிட்ட நீ போய் இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் எதுக்கு? அதனால ஏற்பட போற அபிப்பிராயத்தினால ஒண்ணுமே ஆக போறது இல்ல சித்தப்பா. வேணாம். இல்லடா மகனே, ஒரு நல்ல ஃப்ரெண்டா. சித்தப்பா பாரு, கயல என்னைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னைய ஏத்துக்கணும். அதுக்கு இந்த உதவிய என்னோட சுயநலத்துக்கு நான் பண்ண மாதிரி தயவு செஞ்சு கொச்சப்படுத்திடாது சித்தப்பா ப்ளீஸ். இது விட்டுரு, விட்டுரு. வா. தேவி, அக்கா, தேவி இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கா? கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு.